இனிய வணக்கம் நண்பர்களே. NSWIS அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றிலேயே சிறப்பான டாப்பிக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அல்லது ஐரோப்பியர்களோட வருகை. ஸோ போத் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க, பக்கத்தில் ஒரு பென்னும் எடுத்துக்கோங்க, எழுதுகிற பென். ஸோ கொடுக்க நோட்ஸ் நீங்கள் அப்படியே எழுதிட்டு வாங்க. ஸோ சொல்கிறத கேட்டுட்டும் இருங்க. ஸோ ஹெட்ஃபோன் இஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் நீங்கள் அடிக்கடி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டோரி தான். ஆனால் இது புக்கில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ புக்குக்கான வீடியோவும் கொடுக்கப்படும், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடப்படும், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன சார் ஆச்சு இது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்னா என்னென்னா, ஐரோப்பியர்களோட வருகை. நான் சும்மா உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். ஓகேங்களா? ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோன்னு எழுதுகிறேன். ஐரோப்பியர்களோட வருகை. ஓகே, ஸோ எதுக்கு இவங்க வராங்க? ஓகே, நம்ம ஒரு இடத்துக்கு எதுக்குங்க போவோம்? அந்த இடத்துல நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கலாம், இல்லை நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் இருக்கலாம். ஸோ திருடர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ போலீஸ்காரர்கள் திருடனை பிடிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம். இந்தியா இந்தியா ஒரு சொர்க்க பூமி. ஸோ இதில் இல்லாத வளங்களே கிடையாதுன்னு சொல்கிறத விட எல்லா வளங்களும் நிரப்பப்பட்டுள்ள ஒரு இடமாக தான் இந்தியா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பொற்காலமாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, ஸோ அந்த காலத்து ராஜாக்களுக்கு ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கோல்டு, எல்லா வளங்களும் இருக்கும். ஓகேங்களா? எல்லா வளங்களும் இருக்கும். ஸோ அது எல்லாமே ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல பரவுது. காற்றுல எல்லா நாடுகளுக்கும் பரவுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பரவுறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐரோப்பியர்களுக்கு தாங்க. ஸோ இந்த ஐரோப்பியர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பரவு. இது வேணாம், இது நீட்டாக போட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா? ஒரே நிமிஷம். இது இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது நான் எழுதுகிறேன். இது இந்தியா, இது யூரோ, இது சவுதி அரேபியா, இது சவுத் ஆஃப்ரிக்கா. நீங்கள் பெருசாக எழுதிக்கோங்க. நான் சின்னதாக எழுதுகிறேன், நீங்கள் பெருசாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது யூரோப், இது சவுதி அரேபியா, இது என்னதுங்க சவுத் ஆஃப்ரிக்கா, இதுதான் நம்ம இந்தியா. ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் ஒட்டமன். ஸோ ஒட்டமன் அப்படிங்கிற OTTOMAN ஒட்டமன் அப்படிங்கிற ஒரு அரசர், பேரரசர் இந்த ஒரு இடத்த ஆண்டுக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணிட்டுருந்தாங்க? ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ரூலிங்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே ரூலிங். ஓகே, ஸோ இப்போ யூரோப்பியர்களுக்கு இந்தியாவுக்கு வரணும்னு ஆசை. அப்போ என்ன பண்ணணும்? இந்தியா ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அப்போது அவர்களுக்கு தெரிஞ்ச கண் முன்னாடி இருக்கிற வழி என்னது? இதுதான், இந்த ஒட்டமன் எம்பையரோட தான் போகணும். பட் இந்த ஒட்டமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே யாரும் போகக்கூடாது, கிராஸ் பண்ணி போகக்கூடாது, இந்தியா கிராஸ் பண்ணி போகக்கூடாது, இந்த வழியை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் யூரோப்பியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க, போயே தீரணும், ஆனால் வழி விட மாட்டுறானுங்க. அப்படிங்கிறனால புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எடுத்தோன்னே எல்லோரும் கூட்டமாக போக மாட்டாங்க. ஸோ சிங்கிளாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஒருத்தரை ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டோரி. அந்த வழியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த வழியை கண்டுபிடிச்சி எப்படி போகிறாங்க, அந்த போனவங்க யாரெல்லாம் எப்பேற்பட்டவங்க, ஸோ அவங்க போனதை நிறைவேறிச்சா, அந்த போன குரூப்பில் யாரெல்லாம்
ஸோ யாரெல்லாம் வந்து ஜெயித்தாங்க, ஏன்னா ஒரு 5 குரூப் போகும், அந்த 5 குரூப்பில் 5 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க. இன்னொருத்தன் அடிப்பான், அவன் இன்னொருத்தன் அடிப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் இந்தியாக்காரன் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ரைட். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிள் காரம் நான் வந்து கொடுக்குறேன், அதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு எழுதிவாங்க. ஸோ கம்பெனிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டார், ஸோ போர்ச்சுகீஸு, இங்கிலீஷு, டச்சு, டனிஷ், ஃப்ரெஞ்சு எல்லாம் வரவங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம கம்பெனின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தில் கம்பெனி தான் சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமிங். ஸோ ஃப்ரேமிங்னா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது திட்டங்கள். ஸோ திட்டங்கள் வந்து தீட்டப்படுது, ஆனால் எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுக்குறேன், ஸ்டார்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட பிளேஸ் எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிளேஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. போர்ச்சுகீஸ், தமிழ், ஆங்கிலம் நீங்கள் வந்து தமிழ் மொழியில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? போர்ச்சுகீஸ். ஸோ ஸ்பெல்லிங் பார்க்காதீங்க. ஸோ PORTUGUESE. ஓகேங்களா? போர்ச்சுகீஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அதுக்கடுத்தது இங்கிலீஷ் பீப்புள் வராங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. பிடிஎஃப் தெரியுமா? பிடிஎஃப் தெரியுங்களா உங்களுக்கு? பிடிஎஃப் அதுதான். பி போட்டிங்களா? இ விட்டுருங்க. இ வந்து இங்கிலீஷ் நடுவில் வந்துருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னதுங்க? டி தானே. டிங்கிறது என்ன? டச்சு. அதுக்கடுத்தது என்ன? டேனிஷ். அதுக்கடுத்தது யார் வந்தாங்க? ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பெனியில் நீங்கள் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்து வருகை கொடுத்தவங்க, யூரோப்பியர்களில் வருகை கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்காரங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் டச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் டேனிஷ் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்தாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து எப்போ வந்து ஃப்ரேம் பண்ணாங்க, எப்போ வந்து திட்டங்கள் வந்து தீட்டப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீட்டாக எழுதிடலாமே. சிபிஒய் இது கம்பெனி, இது ஃப்ரேமிங்கு, இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இது வந்து எந்த இடம், அதுதான் வந்து பிளேஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க? ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிடிஎஃப் தான் இதோட ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? ஸோ போர்ச்சுகீஸு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்தாங்க, பி, அப்புறம் டி. டி யாருங்க? டச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? டேனிஷ் வந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? ஃப்ரெஞ்சு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளா? ஓகேவா? வீடியோ லென்த்தாக இருக்கலாம், அதே மாதிரி தரமாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பின்னு இருக்குது. பி, ஓகே, சாரி இது இல்லை. பி டிடிஎஃப், பிடிஎஃப் நோட்டில் இங்கிலீஷ் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே. இப்போ எங்கே ஃப்ரேம் பண்ணாங்க, எப்போ வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போ ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1498 அவங்க எப்போ வந்திருக்காங்களோ, சப்போஸ் போர்ச்சுகீஸ் எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்டாலும் அதுவும் 1498 தான். எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாலும் 1498 தான். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரேமுக்கு தனி வருஷமும், ஏன்னா எப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோமோ அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்க முடியும் இல்லையா? அப்போ 1498 தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஃபுல்லாக சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு ட்ரிக் மாதிரி பார்த்துடலாம். அதுக்கடுத்தது இங்கிலீஷ்காரவங்க எப்போ வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1600 வராங்க. இந்த 1600 தாங்க ட்ரிக்கே. ஸோ 1498 வாஸ்கோ. ஸோ வாஸ்கோட காமா நமக்கு தெரியும், கேலிக்கட்டில் வந்தாங்க அப்படிங்கிறது, அது யாரும் மறக்கவே முடியாது நம்மளால். அப்போ 1498 அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் டக்குன்னு அவங்க ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்காரவங்கன்னா 1600. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் யார் வராங்க, நமக்கு டச்சு வராங்க, 1202. அதுக்கப்புறம் டேனிஷு. ஸோ டேனிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 தான் டேனிஷு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, அதுவும் 16 தான். 1664 முடிஞ்சா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 14,
1498, 1602. ஸோ கடைசியில் 2, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 64. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் எடுத்துக்குவோம். ஓகே ஓகே. ஸோ சிம்பிளான விஷயங்க இது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து +4. ஓகே. ஸோ +4 பண்ணுறீங்க. அப்புறம் +4 கீழே என்னதுங்க 3 பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, திரும்பி +3 பண்ணுறீங்க. இங்கே 4 தானே இருக்குது, திரும்பி இங்கே 4 பண்ணுறீங்க. சிம்பிளாக அவ்வளோதான். இப்போ 4 பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ அப்புறம் திரும்பி இன்னொரு 4 கீழே, இன்னொரு 4 வேணாமல் எழுதிடலாமாங்க தனியாக? ஓகே. இங்கே நான் தனியாக திரும்பி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ரோஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து +4ங்க. ஓகேங்களா? இந்த வருஷத்துக்கு +4 பண்ணுங்க. 4 கீழே என்னங்க +3. 4 3க்கு 4 3 திரும்பி 3. அப்புறம் இதே 4 திரும்பி இங்கே போடுங்க. அப்புறம் திரும்பி இதே 4 இங்கேயும் போடுங்க. யார் கேட்குறா? ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா 4 3 3 4 4ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே 1 போடுங்க, இங்கே 2 போடுங்க. வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இது வந்து 4, இது வந்து 13, இது வந்து +3, இது வந்து +24. ஓகேங்களா? இது 24, இது 4. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் அழிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, என்ன தெரிய வருகிறது? ஓகே. ஸோ 1400 + 4 எவ்வளோங்க? 1502 தானுங்க. அதுக்கப்புறம் 1600 + 13. ஓகேங்களா? இங்கே 3 சொன்னேன், இங்கே 24ன்னு சொன்னேன்னா ரைட். சாரி இங்கே இல்லை, இங்கே 24. ஓகே. இங்கே 13 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1613. 16 இங்கே ஸ்டேபிளாக உங்களுக்கு இருக்கும். கடைசி மட்டும் இந்த கடைசி 3 2 மட்டும் ப்ளஸ் பண்ணுங்கள். 3 2 எவ்வளோ? 5. அதுக்கப்புறம் என்னது? 4. என்ன வரும்? 1620 வரும். அதுக்கப்புறம் 64 + 4 எவ்வளோ? 16 68. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிளேஸு. இது வந்து என்னென்னா, இது வந்து இந்த இதுலேருந்து கண்டிப்பாக 1 மார்க் கேட்பாங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் நான். ஓகேங்களா? 12 நிமிஷம் ஆச்சு. ஓகே. பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேப்பா பிளேஸ் நடத்தினாங்க? போர்ச்சுகீஸ் எங்கே நடத்தினாங்க அப்படின்னு போர்ச்சுகீஸ்லேருந்து யார் வந்தாங்க 1498? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். வாஸ்கோ தானே வந்தாங்க. இப்போ வாஸ்கோ எங்கே ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சாங்க? சொன்னால் தானேப்பா தெரியும் அப்படிங்கிறீங்களா? கேலிக்கட்டு தான். ஓகேங்களா? ஸோ கேலிக்கட்டில் தான் என்ன பண்ணுறாங்க? ஸோ நிறைய பேர் கல்கட்டான்னு போட்டுட்ருப்பாங்க. கல்கட்டா போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். கேலிக்கட் எங்கே? கேரளா. அங்கே தான் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரங்க எங்கே வந்தாங்க? இங்கிலீஷுக்கு கண்ணு ஃபுல்லாக நார்த்து சைடு தான். அப்போது நார்த்து பக்கம் தான் வந்து வந்தாங்க. ஊடுருவி வந்தாங்க. அப்போது சூரத்து ரைட்டுங்களா? சூரத்து. அதுக்கப்புறம் டச்சுக்காரவங்க. இந்த டச்சுக்காரவங்க நச்சு பண்ணி சும்மா மசூலிப்பட்டினத்திலேயே உக்காந்துட்டு இருப்பாங்க. எங்கேயும் போக மாட்டாங்க. என்ன? ஸோ மசூலிப்பட்டினம் என்னப்பா இது? ஸோ ஸ்பெல்லிங் நான் சொல்லட்டுமா, இல்லை என்ன பண்ணுறீங்க? ஸோ மசூலிப்பட்டினம், ஏன்னா MAUSULIPATNAM அதுதான் மசூலிப்பட்டினம். ஸ்பேஸ் பத்தலை. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தது டேனிஷ். ஸோ டேனிஷ்னால் தரங்கம்பாடி. டேனிஷ்னால் யாருங்க? எங்கே ஆரம்பித்தாங்க? தரங்கம்பாடி. ஓகே. TARANGAMBADI. ஸோ அதுக்கடுத்தது வந்து ஃப்ரெஞ்சுக்காரவங்களுக்கும் இங்கிலீஷ்காரவங்களுக்கும் ஒரே வேவ்லன் தான் போயிட்டுருக்கோம். என்ன? சூரத். போர்ச்சுகீஸு கேலிக்கட்டு, இங்கிலீஷ்காரவங்களும் ஃப்ரெஞ்சுக்காரவங்களும் சூரத்து. நம்ம டச்சு சும்மா நச்சுன்னு பண்ணிருப்பாங்க. மசூலிப்பட்டினம். டேனிஷு தரங்கம்பாடி. ரைட்டுங்களா? ஓகே. ஒரு சின்ன கான்செப்ட் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எழுதிட்டிங்களா? ரைட். இப்போது நமக்கு வந்து இந்த 5 குரூப்பு வந்துச்சுங்க. நமக்கு வந்து மொத்தம் எவ்வளோ குரூப் வந்துச்சு? 5 குரூப்பு வந்துச்சு. ஸோ 5 குரூப்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்தாங்க. இங்கிலீஷ் பீப்புள் பிரிட்டிஷார்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருங்க வந்தாங்க? ஸோ டச்சு வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க, ஃப்ரெஞ்சு வந்தாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறவங்க வந்து
வருஷம் தெரியும் 98. அதுக்கப்புறம் இது 1600, இது வந்து 1602, அது 2016, அது 1616, அப்புறம் 1664, இது ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து இவங்க வந்து கேலிக்கட்டில் ஆரம்பித்தாங்க, இங்கே வந்து சூரத்தில் ஆரம்பித்தாங்க, இங்கே வந்து இவங்க வந்து மசூலிப்பட்டினத்துலேயும், இவங்க வந்து தரங்கம்பாடியிலையும், இது வந்து சூரத்து. அப்போ இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் ஒரே வேவ்லேருந்து தான் போயிட்டு இருந்துச்சு, ரைட்டுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பித்தது 1498 ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா. 1498 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 1600 ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1602 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 1600 என்னதுங்க 1616. இது வந்து 1664, ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +4 பண்ணிங்கன்னா இது வந்து ஃப்ரேம் பண்ண வருஷம், இது வந்து ஆரம்பித்த வருஷம், இது +4, இது வந்து +13, +3, +4, +24. சிம்பிளாக 4 3 3 4 4 போட்டுக்கோங்க, இங்கே 1 போட்டுக்கோங்க, கடைசியில் 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ இதில் என்ன கான்செப்ட் புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேங்களா. இந்த போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அவங்க வந்து வந்தாங்க, அப்புறம் 4 வருஷம் தான் இருந்தாங்க, அப்புறம் வந்து போயிருப்பாங்க, அவ்வளோதான். ஆரம்பித்தாங்க, கம்பெனி ஆரம்பித்தாங்க, அப்புறம் வந்து முன்ன பின்ன போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஆனால் இப்போ ஒரே நிமிஷங்க, ஓகே. ஸோ இங்கே போர்ச்சுகீஸ் வந்தாங்க, போயிட்டாங்க, டச் வந்தாங்க, போயிட்டாங்க, டேனிஷ் வந்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சு மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நின்னாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ்காரங்க பார்த்தீங்கன்னா 13 வருஷம் ஆச்சு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு. 13 இயர்ஸ் கழிச்சு தான் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரவங்களும் 24 வருஷம் கழிச்சு தான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இவங்க இருக்காங்க. ஸோ மற்றெல்லாம் போர்ச்சுகீஸ் வந்து 4 வருஷத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க, டச் 3 வருஷத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க, டேனிஷ் 4 வருஷத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா இந்த லாஜிக் என்னன்னு சொல்ல வரேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கிலீஷு ஃப்ரெஞ்சுக்காரங்க மட்டும் 1600 தான் வந்தாங்க. பட் அவங்க வந்தும் 13 வருஷம் ஆச்சு அந்த கம்பெனியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க ஆணி வேற என்ன பண்ணாங்க, உட்காந்தாங்க வந்து, அதனால தான் உட்காந்தாங்க, புரியுதுங்களா. ஸோ இதனால தான் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சுக்கு மட்டும்தான் வந்து என்னென்னா விசஸாக இருக்கும். ஸோ விசஸ்னா, ஸோ இங்கிலீஷ் விசஸ் ஃப்ரெஞ்சு எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. இதை அடிச்சிடலாம். ஸோ இங்கிலீஷ் விசஸ் ஃப்ரெஞ்சாகவே எப்போவுமே இருக்கும். இதில் என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம நாடு, அப்படிங்கிறது அப்போ இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியல, பரவாயில்ல. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியர்கள் தான் வந்து என்னென்னா 2 பேருக்கும் வந்து பாக்கெட் மணி மாதிரி. ஸோ இந்தியர்கள் சில பேர் இவங்க கூட இருப்பாங்க, சில பேர் இவங்க கூட இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் 2 பேரும் யூனிட்டியாக சேர்ந்து இருக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருந்துச்சு, இப்போ இருக்குது அப்படிங்கிறது என்கிட்ட கேட்காதீங்க, ரைட்டுங்களா. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இவர்கள் பேர் கொஞ்சம் இந்தியன் இருப்பாங்க, இவர்கள் கூட கொஞ்சம் இந்தியன் இருப்பாங்க. ஸோ வந்து எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், எப்போவுமே சண்டை தான், எப்போவுமே வந்து வெட்டுக்காயம், ரத்தம், சிந்தம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து பெருசாக நடந்துச்சு தான் கர்நாடிக் வார். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தனியாக கொடுக்குறேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த கர்நாடிக் வாரில் வந்து 3 கர்நாடிக் வார் நடக்கும். அதில் வந்து தொடர்ந்து வந்து என்ன யாருன்னா இங்கிலீஷ்காரவங்க ஜெயிச்சிட்டே இருப்பாங்க, ஃப்ரெஞ்சுக்காரவங்க ஓடி போயிடுவாங்க, அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெஞ்சுக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை பற்றி தெளிவான நோட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து இதோட ஸ்டோரி, ஓகேங்களா. ஸோ நோட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து நம்ம வருவோம். போர்ச்சுகீஸ்லேருந்து பொறுமையாக வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பொறுமையாக படிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. போர்ட்டுன்னா போர்ச்சுகீஸ், ஓகேங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா, அப்போ தான் புரியும், ஏதாவது கொஞ்சமாவது விளங்கும், ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். இது வந்து யூரோப்பியர்கள், போர்ச்சுகீஸ் இங்கே இருக்காங்க, இங்கே வந்து ஒட்டமன் எம்பையர் உட்காந்துருக்காரு, இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே வந்து நம்ம இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வரதுக்கு தான் இவ்வளோ போராட்டங்கள் வந்து பண்ணிட்டுருக்காங்க, ரைட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1987 என்ன சார் 98 தானே சொல்லணும், என்ன 87ன்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம், ஏன்னா நம்ம படிக்கிறது வரலாறு இல்லையா. அப்போ 1484 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரை அனுப்புகிறாங்க. யாரை அனுப்புகிறாங்க அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா, ஸோ டயாஸு. நான் வந்து அப்படி வச்சுக்கிறேன் பேர், நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். பர்த்தலோமியோ
டயாஸ். ஓகேங்களா. ஸோ பர்த்தலோமியோ டயாஸ் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரூட்டை வந்து ரூட்டு தலை மாதிரி அவங்க ரூட் ஃபைன் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இதுதான் வந்து கேப் ஆஃப் பேட் ஹோப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க எல்லாம் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப்பை மாற்றிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா ஆக்சுவலாக வரவே முடியாது. இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கீழே இந்த பாயிண்டில் யாராலுமே இந்த கிராஸே பண்ண முடியாது. கப்பல் என்ன ஆகும், திரும்பி அப்படி போயிடும், திரும்பி டைரெக்ஷன் மாறிடும். அந்த மாதிரி இந்த கப்பல் இப்படி போயிட்டுனா டக்குன்னு இப்படி மாறிடும் டைரெக்ஷன், இல்லை இப்படி மாறிடும். பட் ஆனால் வந்து அவங்க வந்து மாற்றிருக்காங்க. இவர்களில் போர்ச்சுகீஸ் பொதுவாக. ஸோ இந்த பக்கம் வரும்போது என்ன ஆச்சுன்னா செம்மையான இடி மின்னெல்லாம் வந்திருக்கு. அப்படியே பர்த்தலோமியோ டயாஸ்லாம் அப்படியே அச்சோ இனி அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிட்டாங்க போல். அப்புறம் திரும்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா கப்பல் எடுத்துகிட்டு திரும்பி போர்ச்சுகீஸுக்கே போயிட்டாங்க. அவ்வளோதான், நாங்கள் ராஜஸ்தானிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரும்பி போர்ச்சுகீஸுக்கே போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸா? பச்சையாக தெரிஞ்சு இது ஒரு ஃபெயிலியர்னு. ரைட். அதுக்கடுத்தது பார்க்கலாம். அதுக்கடுத்தது தான் நம்மால். யார் நம்மால்? இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வேறு லெவலில் பேசப்படுற நாடு எதுனா சொல்லலாம், எல்லாமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அமெரிக்கா. யார் கண்டுபிடிச்சா? கொலம்பஸ். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு இடமும் கண்டுபிடிக்கப்படுது வளங்களாக இன்றைக்கி எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்தியா தான். ஸோ இவர் வந்து சாதாரண மனிதர் கிடையாது. இவர் வந்து இந்தியாவை தேடி தான் வந்தார். ஸோ கப்பல் எடுத்துக்கிட்டு புறப்பட்டார். என்னமோ ஒன்று கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்தார். ஆனால் இந்தியாவுக்கு பதிலாக அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் இந்தியாவை தேடணும்னு நினைக்கல அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற நாடே இன்றைக்கி வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். ஸோ அமெரிக்காவுக்கு போகிறாரு. என்னடா இது இந்தியாவா இல்லை என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டோம், இவர்களும் இந்தியன் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ரெட் இந்தியன்ஸ்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். அமெரிக்காவில் இருக்கிற மக்களை வந்து ரெட் இந்தியன்ஸ்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ சொல்கிறாங்க. ஸோ ரெட் இந்தியன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சொல்லிடாதீங்க, அமெரிக்கா. புரியுதுங்களா. அதனால தான் நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு உறவு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி, நமக்குன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு நட்புறவு போயிட்டுருக்கு அப்படின்னு நம்பலாம். ரைட். இப்போ தான் நம்ம தலைவர் வர்றாரு. யாருங்க? 1900 இது கொலம்பஸ் நான் சொல்ல தானே. 1492 தான் வந்து கொலம்பஸ் என்ன பண்ணுறாரு, இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு 1492. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெயிலியரு 1487 பர்த்தலோமியோ டயாஸ் ஃபெயிலியரு, செம்மையாக டேமேஜ் ஆகிடுறாரு. அதுக்கு கொலம்பஸ் வராங்க. பர்த்தலோமியோ டயாஸ் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. அப்படியே ஸ்டாம் வந்துச்சு. ஸ்டாம் என்னதுங்க, இடிமின்னெல்லாம் வந்துச்சு, போயிட்டார். ஆனால் கொலம்பஸ் வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சார். அந்த நாடு இன்றைக்கி நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறப்போ சூப்பர் தானே. அப்போது அது ஒரு சக்ஸஸான விஷயம் தான் அவர்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து வாஸ்கோ ட காமா வராரு. வந்துகிட்டே இருக்கார். 1498 வராரு. வாஸ்கோ வராரு. உருமி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இருக்குங்க. அந்த படம் வந்து என்ன சொல்கிறது, செம்மையாக இருக்கும். ஸோ ஒரே நிமிஷம். ஸோ உருமி அப்படிங்கிற படம் இருக்குது. அந்த படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும், ரிலேட்டடாக இருக்கும் வாஸ்கோ வர மாதிரி. ஓகே. ஸோ 1498 தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ்கோ ட காமா வராங்க. எங்கே வந்து இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயும் போல் கேலிக்கட்டுக்கு தான் வராரு, கேரளாவுக்கு தான் வராங்க. அதுதான் சீ சைடு இல்லையா, கோஸ்டல் ஏரியாங்கிறனால கேலிக்கட்டுக்கு வராங்க. ஸோ அவருக்கு வந்தாங்கன்னா அவரை பார்த்தோன்னே எல்லாரும் மக்களும் என்னடா கோட்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்கார் துரை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவேற்பு பலமாக இருக்குது. வரவேற்பு கொடுக்குறது யார்? நம்ம கிங் ஜோமரின்ல. இப்போ நீ எப்படி சும்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிங் ஜோமரின் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ வந்து ஜோமரின் ரூலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜோமரின். ஸோ இது தமிழுக்கும் இங்கிலீஷும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜோமரின் எழுதியிருக்கா, நீங்கள் தமிழ் எழுத போகிறீங்க, ஜோமரின் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ வாஸ்கோ ட காமா வரும்போது இங்கே கிங் ஜோமரின் இங்கே இருந்தாங்க. அப்போ வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தது யாருப்பா? நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தன் வரான்னு கூட நம்ம தெரியாமல் ஆண்டுக்கிட்டு இருப்போமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ யாருன்னா ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல
புரியுதுங்களா? இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்கெல்லாம் வரும்போது இந்த இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது யார் அங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தனேட்ஸ் இருந்தாங்க. டெல்லி சுல்தனேட்ஸ் ரைட்டுங்களா? டெல்லி சுல்தனேட் இருந்தாங்க. டெல்லி சுல்தனேட்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் ஸோ இப்போனா எதுனா உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. இப்ராஹிம் தான், ஓகேங்களா? ஸோ இப்ராஹிம் எப்போது வாஸ்கோ வந்து கிங் ஜோமரின் வரவழைக்க போது இந்த வாஸ்கோ எல்லாமே வந்து ஆதிக்கம் செலுத்தும் போது எப்போது 1998 கேலிக்கட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இருந்தது யாருங்க? டெல்லி சுல்தனேட்டு. அது டெல்லி சுல்தனேட்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. இவர் தான் யாருங்க? லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தான்ஸ். டக்குன்னு லாஸ்ட் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டுறாதீங்க, லாஸ்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தான், ஓகேங்களா? ஸோ டெல்லி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஓகேங்களா? ஓகே. ஸோ இது விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. ஸோ நம்ம நார்த் இந்தியா வாஸ்கோ வரும்போது எப்பா வாஸ்கோ உனக்கு எவ்வளோ வரலாறுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? ஸோ வாஸ்கோ வரும்போது நார்த் இந்தியாவில் வந்து டெல்லி சுல்தனேட் இருந்தாங்க. நம்ம ஊரில் யாருப்பா இருந்தாங்க? சவுத் இந்தியாவில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தனேட்டில் இப்ராஹிம் லோடி. சவுத் இந்தியா யார் இருந்த போதே விஜயநகர் எம்பையர் இருந்துச்சு. விஜயநகர் எம்பையர் வந்து இப்போ வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட்டுங்களா? ஓகே, ரைட். அதுக்கப்புறம் வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் வந்தாங்க? பெட்ரோல் கேபரல் வந்தாங்க, ரைட்டுங்களா? ஸோ பெட்ரோல் போட வந்தாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எப்போ வராங்க? 1500 வராங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க? வாஸ்கோ வராங்க. வாஸ்கோ ஆல்ரெடி வந்துட்டாங்க. அப்புறம் திரும்பி ரீரிட்டன் 1501 சொல்லலாம். 1001 வராங்க, அப்புறம் போகிறாங்க, அவங்க பையன் வராங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அதாவது அவங்க பையன் இப்போ வரமாட்டாங்க. ஸோ சொல்கிறேன், அவங்க வருவாங்க போவாங்க, ஓகேங்களா? ஸோ 1501 1502 எதுக்கு இவங்க வராங்க? அந்த கடுகு தெரியுமா? கடுகு அது வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து பவர். ஆனால் நம்ம வந்து கீழே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்துக்குள்ளே உள்ளே வந்திருக்கோன்னு சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ இருந்தவங்க ஆட்சியாளர்கள் யாருன்னு நமக்கு தெரியணும். சும்மா வந்தாங்க உட்காந்தாங்கலாம் கிடையாது. அவங்க பொறுப்பாக ஆட்சி பண்ணாங்க. அது யார் பொறுப்பாக ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது ஃப்ரான்சிஸ். எழுதுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க, அதுதான் பிரச்சனையே. ஃப்ரான்சிஸ் இது பென் இல்லையா, அதுதான் ப்ராப்ளம். ஸோ விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பென் எடுத்துடலாம். அல்மெய்டா. ஸோ ஃப்ரான்சிஸ் அல்மெய்டான்னு வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து போர்ச்சுகீஸோட ஃபஸ்ட்டு கவர்னராக இருந்தார். யாரோட கவர்னராக இருந்தார்? போர்ச்சுகீஸோட ஃபஸ்ட்டு கவர்னர் யாருங்க? ஃப்ரான்சிஸ் அல்மெய்டா தான் வந்து போர்ச்சுகீஸோட ஃபஸ்ட்டு கவர்னராக இருந்தார். ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் தெரியுங்களா? அந்த நடந்தது இருக்குல்ல, ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிங்கிறது இவர் தான் வந்து போட்டார். அதாவது என்னென்னா அதே மாதிரி வந்து மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டார் இவர். மாஸ்டர் ஆஃப், இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்ஸ் வர மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது, இன்ஃபர்மேஷன் கதை இருக்காது. மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன், ஓகேங்களா? ஓகே, ஸோ மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன், இந்த எம்ஏஓனா மாஸ்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன், ஓகேங்களா? ஓகே,
ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அல்ஃபன்சோ டி அல்பிக்யூ. ஓகேங்களா, ஸோ க்யூவில் நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ரெண்டாவது யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அல்பர்க்யூ. ஓகேங்களா, ஸோ அல்பர்க்யூ அப்படிங்கிறது ரெண்டாவது வராங்க. ஃபுல் பேர் வந்து அல்ஃபன்சோ. நீ புக்கில் இருக்கும், நான் புக்கு வீடியோவும் போடுவேன். ஓகேங்களா, கவலைப்பட வேணாம். அல்ஃபன்சோ டி அல்பிக்யூ. ஓகேங்களா, இவர் தான் வந்து ரெண்டாவது செகண்ட் கவர்னர். ஓகேங்களா, இவர் தான் வந்து செகண்ட் கவர்னர். 13 போதும் இல்லை? ஓகே. ஸோ இவர் தான் வந்து செகண்ட் கவர்னராக இருந்திருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அல்பர்க்யூ என்ன பண்ணாங்க, அல்பு QEER QUE இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது கவர்னரில் ஸோ ஏதாவது ஒரு பாலிசி போடணும்ல, அதுதான் வந்து இடைக்கால கொள்கை போட்டாங்க. இடைக்கால, அதாவது இன்டரிம் பாலிசியும் இடைக்கால கொள்கையும் ரெண்டும் ஒன்று தான், குழப்பிக்க வேணாம். இன்டரிம் பாலிசி. ஓகேங்களா? ஸோ ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1510 பிஜாப்பூர் சுல்தான் இடத்த வந்து அபகரிக்கிறாங்க, ஸோ ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ பிஜாப்பூர் சுல்தானை க்ளோஸ் பண்ணிட்டு கோவாவை கைப்பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட் அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னா, 1510 இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அபாலிஷன் ஆஃப் சத்தி நடக்குது. ஓகேங்களா, ஸோ இதை அழிச்சிடலாம். இம்பார்ட்டண்ட் இது தான். ஸோ கோவாங்கிறது கைப்பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, யார்கிட்டருந்து? பிஜாப்பூர் சுல்தான்கிட்டருந்து. இது ஓகே தானே? ஸோ 1510 என்ன நடக்குதுன்னா, அபாலிஷன் ஆஃப் சத்தியை வந்து ஒழிக்கிறாங்க. அப்போ இருந்திருக்கு, ஒழிக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? ரைட். இப்போ அதுக்கடுத்தது மூணாவது ஆளாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீனோ டா குன்ஹா அப்படிங்கிறவங்க தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் வந்தாங்க? ஃப்ரான்சிஸ் டி அல்மெண்டே. ஸோ ஃப்ரான்சிஸ் டி அல்மெண்டே இறந்த பிறகு நம்ம அல்பர்க்யூ வராரு. ஸோ அவங்க போன பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன விஷயம் தான் பண்ணுறாங்க. ஸோ கொச்சின்னு இருக்கும், கேபிட்டல் வந்து கொச்சின் தான் இருக்கும். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொச்சின்லேருந்து கோவாவுக்கு வந்து தலைநகரத்தை வந்து மாற்றிடுவாங்க. அவரோட தலைநகரத்தை வந்து மாற்றிடுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா, பெங்கால் வழியாக வந்து போர்ச்சுகீஸ் போகிறதுக்கு வழிவகுத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இங்கே மட்டும் ஆண்டா போதாது, நம்ம அங்கேயும் போய் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இருந்தனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவர். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருந்த கவர்னர் அல்மெண்டே, அதுக்கப்புறம் ரெண்டாவது கவர்னர் அல்பர்க்யூ, இவங்களாம் இறந்த பிறகு ஸோ இவர் வந்தாருன்னு சொன்னேன். அதே போல் வந்து இப்போ தான் வந்து இவர் வந்த பிறகு தான் வந்து கேபிட்டல் வந்து கோவாவுக்கு மாறி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இருந்தவங்களோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கேலிக்கட்டு தான். ரைட்டுங்களா? ஸோ கேலிக்கட்டு தான். அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, மாற்றிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா, ஓகே, ஸோ இவங்க இவ்வளோ பண்ணாங்க, ஆண்டாங்க, கவர்னராக இருந்தாங்க. இவ்வளோ பண்ணி அவங்க ஏன்பா வந்து, ஸோ அவங்களோட ட்ராபேக் தான் என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவரோட வேலை இந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்கலாம், இல்லை இந்தியாவில் எடுத்துருக்கலாம், எல்லாம் எடுத்தாங்க. ஓகே தான். பட் அவங்க பண்ண பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணாலும் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்தியர்களை என்ன பண்ணாலும் அந்த ஓகே போ அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, மதத்தை வந்து பரப்ப பார்த்துட்டாங்க. என்ன மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க? கிறிஸ்டானிட்டியை. ஸோ இவங்க சொல்லலைன்னா கூட எல்லோரும் ஓரளவுக்கு மாறி இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து கிறிஸ்டானிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுல முழு ஈடுபாடோடு இருந்தனால மக்களுக்கு இவங்களை பிடிக்கல, சப்போர்ட் பண்ணலை. ஓகேங்களா? இதில் கிறிஸ்டானிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஐடியாக்கள் கொடுத்தது யார், பண்ணது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பீங்க பார்த்தீங்களா? யாருன்னா, அல்ஃபான்சோ டி சௌசா. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்சிஸோ
ஜாவேஸ் சௌசா, அவ்வளோதான். இவரோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஏன்னா இது ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எங்கேப்பா இருந்துச்சு, அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கே ஆரம்பித்தாங்க, ஃப்ரேம் எங்கே பண்ணாங்க ஃபேக்ட்ரி, நான் சொன்னல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கேலிக்கட்டெல்லாம் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல தான் நான் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து சூரத்து, இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு 2 பேருமே ஸ்டார்ட் பண்ண இடம் சூரத்து. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசின் இதெல்லாம் தான் மசிலிப்பட்டினம், தரங்கம்பாடி, சூரத்து, கேலிக்கட்டு, இது சுற்றியான இடங்கள் தான் ஓகேங்களா. அப்புறம் வந்து சால்ஸ்டே, பேசினு, சால்ஸ்டே, அப்புறம் வந்து பாம்பே, தாமன் அண்ட் டியோ வண்டி அந்த மாதிரி. பாமன், டியோ, பாம்பே, தாமன், டியோ ஓகேங்களா. ரைட். ஸோ இங்கிலீஷ் விசஸ் போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னதில்ல பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம வந்து பார்த்துட்றோம் ரைட்டுங்களா. ஸோ 1609 என்ன நடக்குது, வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர், வில்லியம் ஹாக்கின்ஸ். ஸோ வில்லியம் ஸ்பெல்லிங் தெரியும் இல்லைங்களா. ஸோ WILLIAM. ஸோ வில்லியம் ஹாக்கின்ஸு. ஷிப் ஹெக்டார், அதாவது அப்படிங்கிற ஒரு ஷிப்பில் வந்து வராரு. ஏன்னா அது இம்பார்ட்டண்ட் அது ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிற வந்து இங்கிலீஷ்மேன், இங்கிலீஷ் பீப்புள், இங்கிலீஷு அப்படிங்கிறவர் வந்து மீட் பண்ண வராரு. யாருக்கு, ஜஹாங்கீரை மீட் பண்ண வராரு. ஆனால் இந்த இங்கிலீஷ்காரங்கெல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாமே ப்ரொசீஜராக தான் பண்ணுவாங்க, ஆனால் வந்து வச்சு செஞ்சுருவாங்க ஓகேங்களா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இங்கிலீஷ்காரவங்க வந்து என்னென்னா ஒரு விருந்தாளி மாதிரி தான் வராங்க. அப்போ போர்ச்சுகீஸ் தான் இங்கே உட்காந்துருக்காங்களே ஸ்ட்ராங்காக, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட் பண்ண விட மாட்டுறாங்க, ஜஹாங்கீரை மீட் பண்ண விட மாட்டுறாங்க. அந்த ஷிப்பை வந்து அப்படியே ரிட்டன் அனுப்பிச்சுட்றாங்க ரைட்டுங்களா. எப்போது 1609 வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து அந்த ஹெக்டார் ஷிப்பை வந்து போர்ச்சுகீஸ் வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. யாரை மீட் பண்ண வந்தாங்க, ஜஹாங்கீரை பார்க்க விடலை ரைட்டுங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சும்மா பண்ணதை நம்ம அனுப்புகிறாங்க, நம்ம பவர்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வருஷம் கழித்து 1612 என்ன பண்ணுறாங்க, ட்ராகன் அனுப்புகிறாங்க. ட்ராகன்னா அந்த ட்ராகன் இல்லை, ஷீப்பு பேர் ட்ராகனு. ஸோ ட்ராகன் பால்ஜி அப்படிங்கிற மாதிரி, ட்ராகன் பால்ஜி காட்டு ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்கும், அந்த மாதிரி. ஸோ ட்ராகன் ஒசைடர் ஷிப்பில் தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ வராங்க. ஸோ ஒசைடருக்கு ஸ்பெல்லிங் OSIADER, ஒசைடர் ஷிப் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க திரும்பி வந்து வர்றாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் அடிச்சு நவுத்துறாங்க, அடிச்சு நவுத்துறாங்க. சூப்பராக என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஜஹாங்கீரை மீட் பண்ணுறாங்க. ஆமாம், என்ன நடக்குதுன்னா, ஜஹாங்கீர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்ருக்காப்புல, என்னடா பண்ணுறாங்க எல்லோரும் அப்படிங்கிற பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, நம்மளோட ஆர்மிக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஷிப்பு கப்பல்லாம் இல்லையே, இவங்களாம் எங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப வியப்பில் பார்க்குறாரு. இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷோட கூட கொஞ்சம் கை கோக்குறாரு. ஸோ பிரிட்டிஷை கேட்குறாங்க, இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன், எங்களுக்கு அதுக்கான விஷயம், எங்களுக்கு அதுக்கான எல்லாமே இருக்குது, தகுதிகள் இருக்குது, எங்கள்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, நான் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படி சொல்லி அப்படியே கைப்பிடிச்சிடுறாரு. இந்தியர்கள்னால் சும்மா நினச்சிட்டியா, இந்தியர்கள் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தர் காசிம் கான். முகல்ஸ் தானே, அப்போது முகல்ஸ் டெல்லி சுல்தான் தானே இருந்தாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து எப்போ வந்து துரத்தப்படுது, இந்தியாவிலேருந்து துரத்தப்படுது, யாரும் துரத்துறாங்க, யாரும் துரத்தலை, அவங்களே துரத்திக்கிட்டாங்க தன்னைத்தாங்களே. ஸோ ஹூக்ளி அப்படிங்கிற இது வந்து காசிம் கான்கிட்ட எதுக்கு சுற்றி வலிச்சிக்கிட்டு டக்குன்னு ஒடிச்சிருங்க அப்படிங்கிறீங்களா. ரைட். காசிம் கான் என்ன பண்ணுறாருன்னா, ஹூக்ளி வந்து கைப்பிடிச்சிடறாரு போர்ச்சுகீஸ்கிட்டேருந்து. மெயினாக இருந்தது அதுதான், அவங்களுக்கு ஹூக்ளி போச்சா அப்படிங்கிற மாதிரி ஹூக்ளியும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்தது மெயினாக இருந்தது என்னங்க, சல்சேட்டே தான், அப்புறம் வந்து பேசின் ரைட்டுங்களா.
சல்சேட்டை பேசின் இதுவும் என்னாச்சு போச்சு. இது யார் கைப்பிடிக்கிறாங்க? மராத்தாஸ் வந்து கைப்பிடிக்கிறாங்க. மராத்தாஸ் வந்து சல்சேட்டையும் பேசின்னு கைப்பிடிச்சிடுறாங்க. காசின் கொண்டு வந்து ஹூக்ளி கைப்பிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வேறு நமக்கு என்ன வேலை, கிளம்புங்கப்பா ஊருக்கு நடைய கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நடைய சாத்திட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நடைய சாத்துறதுக்கு முன்னாடி சில லவ் மேட்டராக நடந்துச்சு. அந்த லவ் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ போர்ச்சுகீஸில் அவங்களுக்கு வந்து ஒரு 2 பேர், சார்லஸ் அப்படிங்கிற ஒருத்தர், இளவரசர், அவர் கேத்ரின் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, மேரேஜ் தானே, அம்பு விட்டுருவோம், ரெட்டு கூட தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. ஓகே, ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மேரேஜ் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சீர்வரிசை கொடுக்கணும், கேத்ரினுக்கு சீர்வரிசை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பேவை எழுதி கொடுத்துறப்பா உனக்கு, நம்ம பாம்பே உனக்கு எழுதி கொடுக்குறப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏப்பா நீ யார் வீட்டு சொத்தை நீ யாருக்கு கொடுத்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பாம்பேவை வந்து எழுதி கொடுத்துருவாங்க. யாருதோ அது பாம்பே வந்து தாராவத்தை கொடுத்துருவாங்க. ரைட். என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி நடக்கும் போது பிரேசில் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த நேரத்தில் தான் பிரேசில் அப்படிங்கிற விஷயமே வருது. இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக தெரியும் பிரேசில்லாம், ஆனால் அன்றைக்கி அவங்களுக்கு தான் தெரியுது பிரேசில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய இந்தியாவோட நிறைய வெல்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொருளையை கிளப்பி விடுறாங்க. ஆனால் உண்மையாக இருக்குதுங்க. அப்போ என்ன இவங்களோட கவனங்கள் எல்லாமே அங்கே வந்து சிதறடிக்கப்படுது. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, போர்ச்சுகீஸ் வந்து இந்தியா நோ, பிரேசில் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி பிரேசிலுக்கு ரிட்டர்ன் அடிச்சிடுறாங்க. இந்தியாவை போ எதுவும் பண்ணுங்க போங்கப்பா அப்படின்னு விட்டு தள்ளிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். போர்ச்சுகீஸ் எப்போ போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக கொடுத்துடலாம், ஏன்னா தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ போர்ச்சுகீஸ் எப்போ என்டர் ஆகுறாங்க, போர்ச்சுகீஸ் எப்போ லீவ் போடுறதில்ல, ஒரேடியாக போயிடுறது. போர்ச்சுகீஸ் எப்போ என்டர் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா 1498 என்டர் ஆகுறாங்க. எப்போ வந்து கிளம்புறாங்க, 14 பி இருக்குது தானே, இதை அப்படியே சுற்றி போடுங்க, மேலே ஒரு போடுங்க, 6 தானே, இது இம்பார்ட்டண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. 61. ஓகேவா? ஓகே, ஸோ டன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்காரவங்க வந்து எல்லாத்தோட நான் ஒரு படி மேலே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷோட கதையை பார்க்கலாம். போர்ச்சுகீஸ் போயிட்டாங்க, டாட்டா சொல்லிட்டோம். இப்போ வந்து இங்கிலீஷ் விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். 1569 அவங்க எப்போ வந்தாங்க, 1600, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது வந்து கிடைக்குதா, துருப்பு செடி கிடைக்குதாங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஜான் அனுப்புகிறாங்க. லிட்டில் ஜான் கிடையாதுங்க, ஜான் மெண்டல் ஓல், லிட்டில் ஜான் கிடையாது. ஓகேங்களா? லேண்ட் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ கடல் வழி தானே போவேன், நான் லேண்ட் ரூட்டே போவேன். ஏன்னா லேண்ட் ரூட்டுக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப என்ன மவுஸ் அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஓட்டமே பேர் உட்காந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டாங்க, விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் கடல் வழியாக வந்தாங்க. ஆனால் இவன் கடல் வழியாக நான் வரமாட்டேன், நான் தலையிலாக தான் குதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லேண்ட் ரூட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி வராங்க. 1609 வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவங்க பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ போர்ச்சுகீஸ் இருக்கும்போது அவங்க வந்தாங்க, அடித்து துரத்தப்படுறாங்க. அப்புறம் திரும்பி ஸ்ட்ராங்காக 5 வருஷம் கழித்து வர்றாங்க, அப்புறம் பண்ணுறாங்க. அப்புறம் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஜஹாங்கீர் தான் இம்ப்ரெஸ் ஆகிட்டார் இல்லை அவரை பண்ண விஷயங்களை பார்த்து, இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கும்போது யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஹாங்கீர். ஓகேங்களா? ஸோ ஜஹாங்கீர் தான் இருந்தாங்க. ஒரே நிமிஷம் ஒரு தெளிவுபடுத்திடுறவங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டார். அப்போது வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆரம்பிக்கும் போது ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம திட்டமிடும் போது இருந்த ஆட்சி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்பர் மகாராஜான்னு சொல்கிறது பேரரசர், கிங் என்னன்னா சொல்லலாம், அக்பர் ஆண்டுகிட்டு இருந்தார் ஆரம்பிக்கும் போது. ஆனால்
ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஹாங்கீர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன லாஜிக் புரியுதா? ஸோ அக்பர் இருக்கும்போதும் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அப்போ வந்து அக்பர் ஆரம்பிக்க விடலை. ஆனால் அக்பர் போன பிறகு ஜஹாங்கீருக்கு ஆரம்பிக்க விட்டுட்டார். அப்போ இவரோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஜிக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ இப்போ எங்கே ஆரம்பிக்கப்படுது ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? டெவில் நம்பரு, பேய் நம்பர் 13 ரெட் கலர்லேயே போட்டுடலாம். 1613 தான் ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்ட் கம்பெனி. எங்கே ஏசி ஆரம்பிக்கிறாங்க? எங்கே? சூரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டுங்களா? யாரோட தலைமையில் ஆரம்பிக்கிறாங்க? தாமஸ். ஸோ தாமஸ் வர்த்தானால் தான் ஆரம்பிக்க முடியும். சும்மா எல்லோரும் ஆரம்பிக்க முடியுமா? அதுதான் ஆல்ட் வர்த். தாமஸ் ஆல்ட் வர்த். வர்த்தான ஆள், சும்மா கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16. ஸோ ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா? போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ 1639 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்ராஸில் வந்து ஒரு கோட்டை கட்டணும். எல்லா இடத்துலையும் கட்டிட்டாங்க. நம்ம யோசிச்சுட்டே இருந்தானே, என்னப்பா மெட்ராஸ் சென்னையில் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பாருங்கள். மெட்ராஸ் என்ன வந்து ஒரு கோட்டை கட்டணும், ஒரு செஞ்சார்ஜ் கோட்டை கட்டணும், ஒரு கோட்டை, ஜார்ஜ் கோட்டை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி வரும். ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ உங்களை போர்ச்சுகீஸில் வந்து அவர் வேறு இவர் வேறு குழப்பிக்க வேணாம், ரைட்டுங்களா? அப்போ மெட்ராஸில் இருக்கிற யார்கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஆஃப் சம்திங், ஒரு பேர் வந்து ராஜா ஆஃப் சந்திரநாகிரி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ராஜா ஆஃப் சந்திரநாகிரி. ஸோ சந்திரநாகிரி. ஸோ கவலைப்படாதீங்க, இதெல்லாம் புக்கில் இருக்குங்க. ஓகேங்களா? சந்திரநாகிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ சென்னைன்னு சொல்லி கூப்பிட்றோம். அப்போது இருந்த சென்னப்ப நாயக்கார். சென்னைப்ப நாயக்கார். இதை வச்சு தான் நம்ம சென்னைங்கிற மாதிரி நமக்கு பேர் வந்திருக்கோம். இவர் தான் வந்து ஜார்ஜ் கோட்டை வந்து கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருப்பார், ஹெல்ப் பண்ணியிருப்பார் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்கு அங்கே கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கேவலமாக சொல்கிறோம் கூவோன்னு சொல்லி. ஆனால் அப்போ அதுதாங்க கூவம் தாங்க வேறு லெவலாக இருந்திருக்கு. இதெல்லாம் நடுவில் நின்று செய்கிறது யாருங்க? தேம்ஸ். ஓகே. ஸோ அந்த வியாபாரமெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏசி இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் கட்டிட்டீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. பட் அதுக்கான ஒரு லைசன்ஸ் வேணும்ல. அந்த லைசன்ஸ் தான் வியாபாரத்துக்கான லைசன்ஸ் தான் ஃபார்மன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கறது வந்து ஃபாரக்சியர். ஸோ கூகுள் ஃபாரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது கொடுக்கறது வந்து ஃபார்மன். இதுதான் வந்து வியாபார லைசன்ஸ். ஓகேங்களா? ஆமாம். இது வந்து ஃபொரக்சியர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேட்டர் முகலுங்க. இவர் தான் என்ன பண்ணுவார்னா, இந்த லைசன்ஸ் கொடுக்குறாரு. அப்போது ஆட்சியாளர்கள்கிட்ட தான் லைசன்ஸ் வாங்க முடியும், நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சோன்னு சொல்லி ஃபொரக்சியர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்மன் அப்படிங்கிறது ஒரு மங்கன கருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாரக மந்திரம்லாம் கேள்விப்பட்டிருக்க பார்த்தீங்களா, அந்த சிவிக்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். டைம் இதுவே 49 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டச்சு என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ டச் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ டச்சு தாங்க நச்சுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த டச்சு, இந்த டேனிஷ், இந்த ஃப்ரெஞ்செல்லாம் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஒரு தேவைப்படுது. அவங்களுக்கு இந்தியாவில் வந்து உங்களுக்கு தேவைப்படல ஓகேங்களா. ஸோ டச்சுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு சண்டை நடக்கும். டச்சுக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் டச்சுக்கும் யூகேக்கும் வந்து சண்டை நடக்கும். அதான் இங்கிலீஷ்காரங்க தான் சண்டை நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டையை தான் பேட்டில் ஆஃப் பெட்ரான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பேட்டில் ஆஃப் பெட்ரா. ஸோ பெட்ராவும் ஹூக்லியும் ரெண்டும் ஒன்று தான். நம்ம காசிம் கான் ஹூக்லியை கைப்பற்றுவார். ஞாபகம் இருக்குதுங்களா, இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். ஸோ பேட்டில் ஆஃப் பெட்ரா அப்படிங்கிறது அதுக்கு பேர். எப்போ சார் இது? 1759 ஓகேங்களா. டச் அவுட் ஆயிடுவாங்க, யூகே வந்து வின் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, டச் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன். பட் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ இங்கே எழுதலாமா? ரைட்டு. ஸோ மசூலிப்பட்டினம், புலிக்கட்டு, சூரத்து, பிம்லிப்பட்டினம், அப்புறம் சின்சூரா, அப்புறம் கொச்சின் ஓகேங்களா. நீட்டாக எழுதிடுமா? ரைட். உங்களோட ஆசையே எனக்கு பிடிக்கும். ஸோ மசூலிப்பட்டினம், அப்புறம் வந்து புலிக்கட்டு, அப்புறம் வந்து சூரத்து. டைம் அதிகம் வேஸ்ட் ஆகுதுங்க, அதுதாங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. பென் இருக்குதுன்னு டக்குன்னு எழுதிடுறேன் நான். அப்புறம் வந்து பெம்பிலிப்பட்டினம், அப்புறம் வந்து சின்சூரா, அப்புறம் கொச்சின், இதெல்லாம் எங்கெல்லாம் இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேனிஷ். ஸோ டேனிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் தான். ஒன்று வந்து தரங்கம்பாடி, இன்னொன்று வந்து செரம்பூர். நீட்டாக எழுதணுமா? எழுதிட்டா போச்சு. ஸோ டேனிஷ் வந்து ரெண்டு இடம் தான். தரங்கம்பாடி ஒன்று, ஆமாம் தரங்கம்பாடி ஒன்று, அப்புறம் வந்து செரம்பூர். 1616 தெரியும் இல்லைங்களா. தரங்கம்பாடிக்கு வருஷன் சொல்லணும். ஸோ 1620. செரம்பூர் வந்து 1676. அது மேலே தரங்கம்பாடி 20, செரம்பூர் 76. அதே போல் வந்து மேலே வந்து நம்ம டச்சுக்கு வருஷங்கள் சொல்லவே இல்லை, சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதுங்க, மசூலிப்பட்டினம் 1605. நான் 16 போடலை, நான் 05 கடைசி. இந்த 16க்கு அப்புறம், அதாவது 1600ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் வரதை மட்டும் நான் எழுதுகிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. மசூலிப்பட்டினம். அப்புறம் வந்து புலிக்கட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 5 10. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 16ல் 10. அதுக்கப்புறம் 16 வரும் சூரத்தில் 16 ரைட்டுங்களா. ஸோ மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு 1605. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புலிக்கட்டு வந்து 10. அதுக்கப்புறம் சூரத் அப்படிங்கிறது 16. அப்புறம் பிம்லிப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து பிம்லிப்பட்டினம். இது டக்குன்னு மாற மாட்டேங்குது. பிம்லிப்பட்டினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ 41 1641. அதுக்கப்புறம் சின்சூரா. ஸோ சின்சூரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 53. அதுக்கப்புறம் கொச்சின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 63. நான் ட்ரிக்ஸ் சொல்லாமல் போக மாட்டேன், ட்ரிக்ஸ் சொல்லிட்டே உங்களுக்கு போயிடுறேன் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு மசூலிப்பட்டினம் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு, எம்பி தானே, எம்பி, அப்புறம் எஸ்ஸு, அப்புறம் பி, அப்புறம் சிசி. ஸோ எம்ங்கிறது மசூலிப்பட்டினம், பிங்கிறது புலிக்கட்டு, எஸ்ஸுங்கிறது வந்து சூரத்து, பிங்கிறது பிம்லிப்பட்டினம், சிங்கிறது கொச்சின். சரி, சின்சூரா கொச்சின் ஓகேங்களா. ஓகே. ஸோ வருடங்கள் சொல்லிடுறேன். இதோ ஒன்றுப்பா. ஓகே. 1600 பின்னாடி வரது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது 2 எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுங்க 5, அப்புறம் என்னதுங்க 10, அப்புறம் என்னதுங்க 16, அப்புறம் என்னதுங்க 41, அப்புறம் என்னதுங்க 53, அப்புறம் என்னதுங்க 63. அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிச்சு. தரங்கம்பாடி என்னது உங்களுக்கு 1220. தரங்கம்பாடின்னு சொல்லிடுறேன் நான், 1220. அப்புறம் வேறு என்னதுங்க செரம்பூர் 1276. ஃப்ரெஞ்சு ஸோ ஃப்ரெஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1264 ஓகேங்களா. ஸோ 68
1668 வந்து இவங்க வந்து சூரத் கைப்பிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சூரத்தை எப்போ கைப்பிடிச்சாங்க அப்படிங்கிறது ஏதாவது ஞாபகம் இருக்குதா? 16 இவங்க வந்து 68 திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சுக்காரவங்க கைப்பிடிக்கிறாங்க. 68 ஃப்ரெஞ்சு சூரத்தை கைப்பிடிக்கிறாங்க. 69 மசூலி. டைம் ஆச்சுங்க, அதுதான். ஏன்னா ரொம்ப டைம் எழுத கூட நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஃப்ரெஞ்சோட மெயின் என்னதுங்க, பாண்டிச்சேரி தான். 93 பாண்டி தான் மெயின் அவங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஞ்சோட ஃபஸ்ட்டு கவர்னர் தெரியணும் இல்லையா, ஃப்ரான்சிஸ் மார்டின். ஸோ ஃப்ரான்சிஸ் மார்டின். ஸோ யாரும் கவலைப்படணும், நான் ஸ்பெல்லிங் தெரிலன்னு, நான் புக்கு லெசனும் நடத்துவேன், ரைட்டுங்களா. அதில் நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கலாம். இது ஃப்ரெஞ்சுங்கிறது 3 மட்டும் நான் ரிவைஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். 68 சரி, அது வேணாம், வருஷங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஊர்கள்லாம் பார்க்கணும். ஸோ சூரத்து, அதுக்கப்புறம் மசூலிப்பட்டினம், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, ஓகேங்களா. சூரத்து, மசூலிப்பட்டினம், பாண்டி. சூரத்துங்கிறது 68, மசூலிப்பட்டினங்கிறது 69, பாண்டிங்கிறது 93, ரைட்டுங்களா. பாண்டிச்சேரி கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஏன்னா அது நம்மளோட ஊர் இல்லையா அப்படிங்கிறப்போ. ஸோ 93ங்கிறது பாண்டி. சூரத்து 68 தான் பிடிக்கிறாங்க. மசூலிப்பட்டினம் 69 தான் பிடிக்கிறாங்க. ரைட்டா அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் வந்து ஃப்ரான்சிஸ் மார்டின், ஓகேங்களா. இது ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 55 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து 2-3 கொஷின் கேட்பாங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ பொறுமையாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் சின்ன விஷயம் தான், பட் இதில் டேட்டா வந்து பெருசு இல்லையா. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.